பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அப்படியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. ஒவ்வொருடைய காரியத்தை கொடுத்து பொங்கல் கொண்டாடி அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொங்கலுக்கு ஒரு பேர்கள் உண்டு. இந்த சிறப்பான பொங்கலை கொண்டாடும்படி தேவன் உன்னைய எண்ணி ஏற்படுத்த காலத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு தோட்டத்தை கொடுத்து அந்த தோட்டத்தை பயன்படுத்தக்கூடிய காரியங்களை ஆதாயப்படுத்தி அதனால் எடுக்கிற ஆகாரத்தை எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஒழுங்குபடுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு அறுத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சந்தோஷத்தை மக்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிற இந்த பொங்கலுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த 1 கொரிந்தியரில் இருக்கும் ஒரு வசனம், 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் இருக்கும். விதைப்பதனால் அல்ல, நீர்ப்பாசனங்களை கனி கொடுப்பவர் கர்த்தர், அது அவனுக்கு ஏற்ற கூலியும் கொடுத்துருவார். இது பைபிளில் படிக்கிறோம் இல்லையா? நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இது இந்த பொங்கல் திருநாள் எங்களுது கிடையாதுங்க, இது அவங்களுக்கு, எங்களுக்கு கிறிஸ்துமஸ் தான். இல்லைங்க, தெரியாதவங்க ஏதோ ஒன்று பேசி கொண்டிருக்காரு. நீ உபாகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, 12ஆம் வசனத்தை. நீ கையிட்டு செய்கிற வேலைகள் நான் ஆசீர்வதிப்பேன். இல்லை, நிறைய சொல்றாரு. உன்னை பெருகவே பெருக செய்வேன், கண்ணீரோடு விதைப்பவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இவைகளெல்லாம் கர்த்தர் தான் செய்கிறாரு. அந்த கம்பீரத்தோடு அறுத்த சந்தோஷப்படுகிற காரியம்தான் இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தேவன் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு ஆண்டுகளும் கொடுத்து கொண்டிருப்பார். கடந்த மாதத்தில் என்ன இருக்கும்? கிறிஸ்மஸ் என்று ஒரு கொண்டாட்டத்தை உண்டாக்கும். அதுக்கு ஒரு சிலர்லாம் பேசி கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் பிறந்தாரா இல்லையா, இதெல்லாம் ஒரு கேள்விக்கு பதில் போய் கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு பிறந்தது உண்டு, 33 ஆண்டுகள் வாழ்ந்தது உண்டு, மரித்தது உண்டு, 3 நாள் ஒழித்தது உண்டு, எல்லாம் உண்டு. தாமதிக்காமல் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அந்த கிறிஸ்மஸ் என்றது ஒரு கேட்டகரி கொண்டு வந்தாங்க. அதை மாற்றிக்கலாம் முடியாது, மாற்றியும் பேச முடியாது. அது பல கேள்விக்கு நான் கடந்த செய்திகளாக பகிர்ந்து கொண்டிருப்பேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கப்படும் போது நம்ம புலம்பலை ஆனந்த கடிப்பாக கர்த்தர் மாத்திர நாள் தான் ஒரு சிறப்பான நாட்களாக தான் இது கொண்டாடுகிறது. சில பார்த்தா நல்ல ஒரு பயிரிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அநேகர் சொந்தங்கள்லாம் கூப்பிடுவாங்க. அன்றைக்கி எல்லாம் கும்பலாக கூடி நல்ல ஒரு பொங்கல் செய்து எல்லாரும் பகிர்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு சிரித்து மகிழ்ந்து களி கூறுவோம். ரொம்ப சந்தோஷமான செய்தி தானே அது. அப்படி தான் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தில் என்னடானா, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிலர் உதவி செய்வாங்க மற்றவங்களுக்கு. எப்படி செய்வாங்க தெரியுங்களா? முதல்ல தன் வருமானத்திலேருந்து ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. 2வது தன்னுடைய வேலை செய்கிற ஆட்களுக்கு கொடுப்பாங்க. 3வது அவங்க எந்த ஆலயத்துக்கு கடந்து போகிறோம் அந்த ஆலயத்துக்கு காணிக்க கொடுப்பாங்க. இதுதான் பைபிளுடைய வார்த்தையும், அதுதான் உண்மையாக, அதுதான் பரிசுத்தமாக, அதுதான். மாற்றி ஏற்றி எதை சொல்கிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி தேசத்தில் நிறைய பேர் பிரசங்கம் பயங்கரமாக இருக்குதுங்க. பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் ஆடலாம், தப்பு இல்லை. கைத்தாளத்தோடு மத்தாளத்தோடு கத்தரை துதிப்பது சந்தோஷம்தான். இப்போ ஆடுற டான்ஸ்லாம் வேறு. சமயத்தில் சாம் செல்லதரை கொடுத்து ஒருத்தர் தவறாக பேசுகிற மகன் என்கிட்ட சொன்னான். சாம் செல்லதுரை செய்திகளை கேட்பவங்களுக்கு கொஞ்சம் இக்கிட்டாக இருக்கும். என்ன தெரியுமா? எப்பவுமே நீ உற்சாகமாக இருக்கதான், அதுக்கு என்ன வழின்னா இதனுடைய ராஜ்யத்தையும் அது நீதி தேடு, அதுக்கப்புறம் இவைகள் கொடுக்கப்படும். அவருடைய செய்தி அப்படிதான் இருக்கும். பயங்கரமாக ஒரு அந்நிய பாஷை பேசிக்கொண்டு தீர்க்க தரிசனம் உரையப்பட்டோ அது இருக்காது. நான்லாம் பார்த்தோன்னா 1 வருஷம் செய்திக்கு போனேன். 2020 செய்திக்கு போகிறேன், 2021 பிரசங்கம் பண்ணுறேன். செய்தி கேட்க போனவன் நான். அவர் சொல்கிறத நான் கிட்ட கூட போனது கிடையாது. குறைஞ்சது பார்த்தோன்னா ஒரு 1000 பேருக்கு பின்னாடி உட்காந்துருப்பேன். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை காது உள்ளவன் கேட்க கெடுவான்றதுனால ஒத்துக்காரு. சலதுர செய்தி பாரு, இன்னைக்கு இடம் மாறி கூட அவங்க வந்துட்டாரு இல்லையா? ஏசார் அழைக்கப்படுகிற ஸ்தாபனத்துக்குரிய இதுல கிட்ட எங்கே இருக்கிறார். நல்லா அவர் பார்த்து ஆகிப்போச்சு, 20 வருஷம் ஆகுது. அப்போ அவர் செய்தி ஏதோ ஒரு வகையிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்திரம் ஒரு பிரசங்கத்தை கொடுத்து சிலர் குற்றப்படுத்துவாங்களே தவிர பிரசங்கத்தில் என்ன இருக்குது அவர் கரெக்டாக பேசினே இருப்பார். ஒரு கடைசியாக 1 வருஷம் ஒரு செய்தி எடுத்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை மட்டுமே
சில பேர் அந்த ஒரு வருஷமும் அந்த செய்தி எடுக்கிறேன், நான் ஒரு வருஷமும் அதே செய்தி தான் கேட்டுங்கிறேன், ஒரே வசனம் தான் பேசியிருக்கிறேன், ஒரு தான் வசனம். ஆனாலும் என்னை முழுமையாக கழுவிக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் மூலியம் மோசையை போல அவர் அநேக காரியங்களை தெரிவித்துக் கொண்டே இருந்தார். கடவுள் அல்ல, அவர் கொடுக்குற ஆலோசனைகள் நிதானமாக கேட்டால் உன் வாழ்க்கை மாறும்போது, உன் சிந்தனைகள் மாறும்போது, உன் வாழ்வாதாரம் வளர்ந்து பெருகத்தக்க கட்டளை. அப்படி வளர்ந்தது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகி நான் இன்னைக்கு உங்களிடத்துல பிரசங்கிக்கிறேன்னா அது ஒரு காரணங்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதுலாம் இருக்கும் இல்லையா? கத்திரிடத்துல உற்சாகமாக கொடுக்குற எண்ணங்கள் வரணும் இல்லையா? ஆதி மகன் ஆபிரகாமை கொடுத்து ஒரு நல்ல அழகாக இருக்கும். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் நல்ல பெஸ்ட் இல்லையா? அவங்களுடைய அண்ணன் தம்பி இல்லையா? அண்ணனுடைய மகன் 2 பேரும் பயணிக்கப்படும் போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவங்க ஆட்களுக்கும் அவங்க ஆட்கள் இன்னைக்கு அதான் நடந்துருக்குது. இந்த சபை ஜனங்களுக்கும் அந்த ஜப ஜனங்களுக்குன்னு நிறைய இடத்துல பார்ப்போம். அப்படி அதெல்லாம் ஒன்று நடந்தால் எங்கள் வாழ்க்கையில் அது நிறைய நடந்து கொண்டிருக்கும். ஏதாவது சொல்லுவாங்க, சிரிச்சிருவேன். ஏன்னா முன் நடப்பது இப்போது நடக்கும் போது கத்திரி விசாரிப்பாக இருக்கும். ஒன்று நல்லா இருக்கும். அது பிரசங்கி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும். முன் நடப்பது இப்போது நடக்கு 24 நினைக்கிறேன். இப்போ நடக்கும் போது கத்திரி விசாரிப்பார்னு இருக்கும். பைபிளில் தெளிவாக இருக்கும் பிரசங்கத்தில். அப்போ கடவுளத்தில் நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லையா? அதான் நடக்குது இன்னைக்கு. லோத்தினுடைய ஆடு மேய்த்தவர்களுக்கும் ஆபிரகாம் ஆடு மேய்த்தவர்களுக்குன்னா அதை பிரச்சனை உருவாகும். அது ஆபிரகாம் சொல்கிறாரு, உன் விருப்பத்தின்படி எங்கே கடந்து போக விரும்புகிறியோ அவர் கேட்டதுக்காக பதில் சொல்லிவிடுவோம். அவரும் கடந்து போய்டு ஒரு தேசத்தை தங்குவார். அந்த தேசத்தில் அவருக்கு விரோதமாக பிரச்சனை தேடி வரும். அந்த பிரச்சனை நேரிடப்படும் போது அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு எடுக்கிற என்ன வழியான்றது வந்து ஆபிரகாமே இறங்கி யுத்தம் பண்ணி ஜெயித்து கடந்து வர ஆயுதான் அவர் சத்துருவை மேற்கொண்டதுக்கு வெற்றி பெறக்கூடியதாக தேவனுக்கு காணிக்கை கொடுப்பார். அதுதான் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தசமாதம் கொடுக்குறாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி. அப்போது கடவுளுடைய காரியங்கள் தசமாதம் கொடுப்பது உண்மையும் பரிசுத்தோடு ஊக்கத்தோடு கொடுத்தால் உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்றுவார். இதுதான் சங்கீத புத்தகத்தில் 90ஆம் சங்கீதத்தில் 30ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தில் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல பார்க்க போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விதைப்பதனால இல்லை நீர்ப்பாசம் கனி அப்போது விதைப்பான நீர்ப்பாசம் இல்லை கனி கொடுப்பவரே கர்த்தர் தான். நான் உழைச்சி நான் பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்தை உள்ளத்தை திறக்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்துவர் கர்த்தர். இதில் தடுமாறி பின்னாடி திம்பாங்க சிலர்லாம். அவங்கள கூட இழுத்து தேவன் சொல்லி ஒரு காலகட்டத்தில் அவர் விட்டு வரைக்கிடுவார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, பைபிளில் நிறைய விஷயம் இருக்கு. முபாக 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலம் கொடுக்குறாருல, நீ கையிட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன்றாரு. அப்போ பலம் கொடுப்பது வந்து உபாகத்தில் 8ஆம் அதிகாரம் 14 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் உனக்கு பலம் கொடுப்பேன். அப்போ எனக்கு என்ன பண்ணேன், வாங்கும் போது என்ன சந்தோஷப்படுற, ஒரு சம்பளத்தை மாதத்துக்கு ஒரு முறை வாங்க போகிறோம். ஒரு குறைஞ்ச சம்பளத்தை வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றுவாங்க. அந்த சம்பளம் வரும்போது அவ்வளோ சந்தோஷத்தோடு நம்ம வாங்குவோம். ஆனால் கொடுக்குவதற்கு தயக்கம். எப்படி கொடுப்பது? இதுக்காக இதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேனே, இதுக்காக நான் இந்த பணத்தை ரெடி பண்ணி வைத்திருக்கிறேனே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்போ கொடுத்தவர் யாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலம் கொடுத்தவர் கர்த்தர். நீர் நடத்த கொடுத்தவர் கர்த்தர். பராமரிக்க நாணத்தை கொடுத்தவர் கர்த்தர். அப்படித்தானே சொல்லுது. உண்மையில் என் கண்களை வச்சு உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். சங்கீதம் படிங்க, 32ஆம் சங்கீதம் புத்தகத்தில் 8ஆம் வசனம் பாருங்க. உண்மையில் என் கண்களை வச்சு உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். ஒரு விவசாயம் பார்க்குறவர்களா, இல்லை ஒரு கம்பெனி வச்சு பார்க்குறோம், இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களா இருந்தால் அந்த ஆலோசனை முழுவதும் தேவனுக்குரியது. இப்போ கர்த்தருக்கு பெரியமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தளம்போடு 2018 தளம் போட முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்தார். அப்போது ஒரு விஷயத்துக்காக நான் எல்லாம் செலவழிக்க எல்லாத்தையும் பணத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு சிந்தனை வருது. என் மகன் என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் மகக்கிட்ட பேசுகிறேன், என்னம்மா பண்ணுறேன், இதை பண்ணிடலாம். உடனடியே நடக்குது ஒரே நாளில். பல நாட்கள் இந்த ஆலயத்துக்காக ஓட்டங்குது இல்லையா? இவர்கள் போனால் இதை கண்டிப்பாக இந்த மாதம் கொடுத்துருவாங்க. இவர் சொல்லியிருக்காரு, எப்படியாவது ஆயத்தப்படுத்துவார். இவங்க இந்த லேடிஸ் சொல்லியிருக்காங்களே பண்ணுவாங்க. அப்போ வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தாங்க. 2025ஆம் ஆண்டு சரி கூட ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் இல்லைப்பா நீங்கள் சில இடத்துல உங்களுடைய பிரச்சனையா அது வேற மாதிரி தப்பாக நினச்சிட்டாங்க. என் பலவீனத்தை என் பாடுகளை உனக்கு சொல்ல, நான் என்னை போல உன்னை ஜெபிக்கும்படி கர்த்தர் ஏற்படுத்தியிருக்காரு. உன் ஜெபம் எனக்கு தெரியும், உன்னை விசுவாசம் எனக்கு தெரியும். நீ ஜெபிச்சா கர்த்தர் என்னையே கூட எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாருன்னு தான் நான் சொல்கிறேன். அவரே பலவீனம் உள்ளவர், அவருக்கு போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி லோத்தின் குடும்பத்தாரை போல பிரித்து கடந்து போய் என்னுடைய சபைக்கு நான் செய்யணும், என்னுடைய ஆலயத்துக்கு நான் செய்யணும்
அப்படின்னு ஆலயத்தை பிரித்து பார்த்துக்குவாங்க. ஆனால் சுற்றி எங்கே வராங்க? ஆபிரகாம் போனால் தான் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை கொடுத்து இன்னார் உதவி செய்யலை இன்னார் உதவி செய்யலைன்னு சொல்லி மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுவதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் எனக்கு உதவியாக இருப்பார், என்னை தாங்கி எடுப்பார். நானும் இனிமேல் வாங்குகிற இடத்துலேருந்து கொடுக்கத்தக்க என் மனதை மாற்றிக்கிறேன்னு மாற்றி பாருங்கள். உங்கள் இடத்துல நீங்கள் ஒரு 1000 ரூபா ஒரு இடத்துல இருந்து எதிர்பார்க்குறீங்க, அந்த 1000 ரூபா உங்கள்கிட்ட வருதுன்னா அந்த 1000 ரூபா கொடுத்து செலவழிக்கும் போது எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருங்க இல்லையா? அதை நீங்கள் தேவன் அறியாத செய்கிறது வேறு விஷயம். இனிமேல் அறிஞ்சிருங்க, புரிஞ்சுங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரித்தெடுத்து இந்த காரியத்தை செஞ்சிடலாம் இந்த காரியத்தை சொல்லி இல்லைங்க. தேவன் எதை ஏற்படுத்துகிற உங்ககிட்ட கொண்டு வர அந்த காரியத்தை செய்து முடித்து பாருங்கள். இதை காட்டி 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். பைபிளை படித்து பாருங்கள். உபாகம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பாருங்க. அப்போ ஆதியாக 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போது 100 மடங்கு ஈசாக்கு ஆசீர்வதித்து பெருக செய்தார். அப்போ என்னடன்னா, இருக்கும் போது தன் மனதையும் உள்ளத்தையும் தேவனுக்கு அர்ப்பணித்தான். யாத்திராக புத்தகத்தை 25ஆம் 2ஆம் வசனம் படிச்சு பாருங்க. உற்சாகம் இடத்துல காணிக்க வாங்குன்றாரு. யார் உற்சாகமாக கொடுக்குறானோ அவன் இடத்துல வாங்க. இது உணநலாக புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிக்கும் போது உற்சாகமாக கொடுப்பவன் யார் என்பார். சபை கொட்டத்துக்காக அநேகருடைய காணிக்கையாக கேட்கப்படும் போது கொடுப்பவர் யார் என்று தேவன் பார்த்து கொண்டிருப்பார். இன்னைக்கு எனக்காக இருக்கலாம், யாருக்காக இருக்கலாம், நிறைய விஷயத்தை நான் வாழ்க்கையில் அனுபவமாக நிறுத்திக்கொண்ட காரணங்கள் என்னன்னா, நான் எனக்காக எதையும் கேட்கவில்லை. ஆலயத்தை கட்டுறதுக்காக கடந்து போய் அனுபவிச்சதையும் அதை வாழ்க்கையை அனுபவமாக எடுத்துக்கொண்டு நான் பிரித்தெடுத்து உட்காரக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் தெளிவாக திட்டமாக வெளிப்படுத்தார். நான் உண்மையில் என் கண்களை வச்சு உனக்கு நான் ஆலோசனை தரேன்னாரு. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டில் 9ஆம் மாதத்துலேருந்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 26 வருஷமாக என்னுடைய வாழ்க்கை 27 வருஷம் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மாட்டேன், ஏந்து ஓடிக்கொண்டே இருப்பேன். இன்னைக்கு கூட எங்கள் கிராமத்தில் ஒரு காரியம் நடந்தது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பைக்கில் போகிறாங்க. ஒரு கார்காரன் தட்டி அந்த கார் மேலே விழுந்துட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா திருத்தணி ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போய் விட்டாங்க. இங்கேருந்து போனேன், வண்டி எடுத்துன்னு போனேன், வண்டி நிறுத்தினேன், உள்ளே போனேன். எமர்ஜென்சி வார்டில் 2 பேரையும் சந்தித்து பேசின கொஞ்ச நேரம் பேர்த்து தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் பார்த்தா மனசுக்கு ஒன்றையும் தெளிவாகுது. நான் பாட்டுன்னு வந்தனேன்ட்டு அந்த அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன். யார் தெரியுமா? 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனுடைய தகப்பனார் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயம் இல்லையா? அவங்க யார் இவர் வந்துக்கிறாரு, இவர் யாருன்னு என்னை ஆராய்ச்சி பார்த்து கொண்டுறாங்க. கர்த்தர் எனக்கு உணர்த்தப்பட்டால் ஓடிக்கொண்டிருக்கு. என்ற ஊழியங்கள் அதுதான். இன்னைக்கு மனிதன் மனதில் மாறி, ஆனால் கடவுள் மாற மாட்டார். அவர் மாறாத தேவனாக இருப்பார். உற்சாகம் இருக்கணும் இல்லையா தேவனுக்கு கொடுப்பதில்? உற்சாகமாக கொடுப்பெடுத்து தான் வாங்கிட்டார் ஆண்டவர். யாத்திராகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில். அதே யாத்திராகத்தில் 35ஆம் வசனத்தில் ஒரு டிராபி இருக்கு. ஆண்டவர் அநேகரை காணிக்க கேட்க சொல்கிறார். அநேகர் காணிக்க கேட்குறாங்க, அநேகர் கொடுக்குறாங்க. வெள்ளுடைமையும் பொண்ணுடைமையும் கொடுத்து நிறைஞ்சிருக்கும் போது தேவன் போய் மோசைக்கிட்ட சொல்லுவார், எனக்கு போதுமான காணிக்கை, வேலைக்கு ஆலயம் கட்டுறதுக்கு போதுமானது இருக்குது, இனிமேல் கொடுக்காதீங்க என்று சொல்ல வைப்பார். அப்படி யார் சொல்கிறாங்க இந்த உலகத்தில்? வேதத்து போல் அநேக பிரசங்கம் பண்ணுவாங்க. சொல்லியிருப்பாங்களா? வர காணிக்கை எங்கேருந்து வருது, எப்படி வந்து யோசிப்பேன். ஏழை எளிராக அவங்கள சந்தித்து உதவி செய்கிறாங்களாங்கன்னா கிடையாது. அவருடைய பிரசங்கமாக வேறு மாதிரி இருக்கும். அந்த ஏழை எளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஒரு அநேகரை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஆகாரத்துக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டிருக்கோம், அந்த அரிசியை கொடுத்து கொண்டிருக்கோம். அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த மாதம் விதவை கடந்து வந்தாங்க. ஏன்னா ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் விதவிகளை விசாரின்றார் ஆண்டவர். அப்போஸ்தலர் புத்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்க, விதவிகளை விசாரிக்கத்தான் 7 பேரை தெரிந்து கொள்ளப்படுறார். அந்த விதவி கடந்து வந்தாங்க. அப்பாப்பா எனக்கும் அரிசி வேணும்பா, நானும் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைங்களை என்ன உதவி செய்யலைன்னா. ஓகேம்மா, வர மாதம் நீ வாங்கிக்க, எதுவுமே கிடையாது, ஆனால் ஓகே தான் வரும். அப்போ தேவன் அதுதானே பார்க்குறாரு, நான் கொடுக்குறேனா இல்லையான்னு. எனக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சு இந்த பணத்தை அப்படியே செலவழித்தேன். ஆயத்தப்படுத்தி உட்கார ஒரு நாள் நானே என் மக்களும் உட்கார நான் சொல்கிறேன்மா, அந்த ஆலயத்தை கட்ட முடியாத, இந்த தளத்தை பாதி போட முடியாது, இப்படி இருக்குது, எப்படிமா அது? இப்போ தான் இந்த காரியத்தை கொடுத்து கொஞ்சம் தாமதமாகி கொண்டு என்ன பண்ண போகிறீங்க, எடுத்து செலவழிங்களேன். அவ்வளோதாங்க. 3,09,000 ரூபாய் தேவன் எனக்கு கொடுத்தாரு. சில காரியங்களுக்கு மாட்டி சிக்கி கொண்டதெல்லாம் அது விடிவித்து மீதி இருக்க பணத்தை உற்சாகமாக எடுத்து அந்த வேலையை செய்கிறோம். ஒரு சிலர்லாம் கொடுத்து உதவி செய்யணும், அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. சிலர்லாம் பார்த்தோன்னா ஃபோன் போட்டால் கூட எடுக்கிறது கிடையாது.
உற்சாகமாக சொன்னவங்கலாம் அப்படி ஒதுங்கி நிற்கிறாங்க. ஒரு சிலர் எதிர்பார்க்காதவங்க கொடுத்து உதவி செய்யலாம். சிறுக விதைத்தாலும் பெருக மகிழ்ச்சி கொடுப்பார். ஏன்னா விதைப்பதனால நீர் பார்க்கும் கனி கொடுப்பவர் கர்த்தர். 1 குழந்தை புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை படிக்கிறோம். அப்போ தேவனிடத்தை நம்ம அர்ப்பணிக்கணும் இல்லையா? கொடுக்குற விஷயம் எப்படி வாங்குறதுக்காக நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உதவி செய்கிறாரு. கொடுக்கறதுல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த எண்ணங்கள் வரணும், மனமகிழ்ச்சியோடு கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதோ எதிர்பார்ப்பாங்க, முழங்கால் போடுவாங்க, ஜெயிப்பாங்க. கர்த்தர் நான் எதிர்பார்த்த பணத்தை அப்படியே கொடுத்தாலும் சாட்சி வர இன்னைக்கு சபைகளில். ஆனால் சபை கட்டுதல் கொடுக்கும்போது உன் சபை என் சபைன்ட்டு லோத்தை போல் தான் இருக்கிறீங்க. லோத்தின் ஜனங்கள் செய்தார்கள் இல்லையா? ஆதியாகமம் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய ஆட்களுக்கும் லோத்தின் ஆட்களுக்கும் சின்ன ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, ஆடு மேய்ப்பதுனால ஒரு பிரச்சனை வரும்போது இவங்களும் விசாலமாக இவனும் விசாலமாக. அப்போ ஆபிரகாம் சொல்லுவார், நீ போகிற விரும்புகிற, நீ எதை விரும்புறியோ எந்த பக்கம் வருவ நீ போன்றுவார். அவனும் புறப்பட்டு போயிடுவான். இந்த ஆட்களை பார்த்தீங்கன்னா விசுவாசிங்க சிலர்லாம் அப்படி தான் இருப்பாங்க. உங்கள் சபை வர எங்கள் சபை வரங்க. பாதிக்கப்படும் போது எந்த சூழ்நிலை ஜெபிக்கிற அதுதான் தேவனுக்கு பிரியமானது. எனக்கு எந்த சூழ்நிலை பற்றி கவலைப்படல. பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எனக்கு தெரியாது. அந்த பிள்ளைகளை கொடுத்து எனக்கு தெரியும், அவங்க தகப்பனார் கொடுத்து தெரியும், அவங்க மனைவி அந்த மகனுடைய அம்மாவை பற்றி நல்லா தெரியும். நான் கடந்து போது அழ ஆரம்பித்தாங்க. ஒன்றே போய்டமா கத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நல்லபடியாக கத்தர் மீட்டு எடுத்து. அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டு. எந்த சூழ்நிலை எந்த நெருக்கடினா என்னை நோக்கி கூப்பிடும், உங்களுக்கு அறியாத எட்டாவது பெரிய காரியம் அறிவிப்பேன் என்று எரோமியாவில் படிக்கிறேன் இல்லையா? 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். எனக்கு சோளிங்கரில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். அவர் பார்த்தோன்னா எங்கள் கூட ஊழியம் செய்திருந்தார். இந்த பக்கத்தில் கடலோரம் பகுதியில் போகும்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் நைட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ஃபோன் பண்ணார். சொல்லுங்கள் என்ன ஏன் அப்படின்னு. இந்த என்னை நோக்கி கூப்பிடும் உங்கள் அறியாத எட்டாத பெரிய காரியம் அறிவிப்புன்னு எந்த வசனம்னாரு? எரோமியா 33:3 நான் கைத்தட்டி சிரிச்சார். யாரும் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிறாங்க, பதில் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு சொன்னேன். ஏனால் இந்த நாணயத்தை கொடுத்தவர் கர்த்தர். அவ்வளோ எங்கள் வீட்டில் பிரியமானவர். கடைசியாக ஃபைனலாக சென்னையில் இருக்கும்போது அவர் கிறிஸ்மஸ் கேரளுக்காக அவருக்காக எல்லாம் செய்து வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு நீ கீழே வேஸ்ட் படுத்த அதிகாலையில் எடுத்துக்கின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். 2 மகன் இன்னைக்கு சோளிங்கர் பக்கத்தில் ஊழிய செய்கிறார். மூத்த மகன், இளைய மகன் நல்ல கீபோர்டு பிளேயர். அப்போது அநேக காரியத்தை கொடுத்து பார்க்கப்படும் போது இந்த உலகத்தில் நம்ம என்னவா இருக்கிறோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நினச்சி பாருங்கள். மற்ற இடத்துல நம்ம வாங்குகிற காணிக்கை இருக்கு இல்லையா? அந்த காணிக்கை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரணும். நம்ம எத்தனையோ பணத்தை கொடுத்து நம்ம சம்பாதிப்போம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் பலத்தை கொடுக்குறாரு இல்லையா? உபாகத்தில் 8ஆம் அதிகாரம் 18 அந்த பலத்தை கொடுத்த தேவனுக்கு செலவழிக்க நம்ம என்ன பண்ணுறோம்? இதை இன்னாருக்கு இதை செய்யலாமல், இன்னாருக்கு இதை செய்ய வைத்திருக்கு, இதை எடுத்து செலவழிச்சா நமக்கு என்ன ஆகும்? கொடுக்கும்படி கொடுத்தவர் மறுபடி கொடுக்க அவர் வல்லவராக இருப்பார். இத்தனை பணக்காசை எடுத்து செலவழிச்சிட்டேன். வரக்கூடிய காலத்துங்களில் ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த காரியத்தை தடைப்பட்டது தூக்கி போட்டு நேரம் அடுத்த வேலைன்னா ஆலயத்தை கட்டி முடிப்போம். அப்போ ஒரு சிலருக்கு தெரியும் எதுக்காக என்ன தடைன்னு தெரியும். கடன் பட்டேன்னு வருத்தப்படவே கூடாதுங்க. கடன் வாங்கினீங்களே, கடன் வாங்கினதை கொடுத்து பாருங்க. நான்லாம் ஒத்துட்டு வாங்கும் போது என்ன சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் உனக்கு வந்தால் தான் நீ நல்லா இருப்ப. நம்ம கொடுக்குற எண்ணமே இல்லை. இதை வாங்கும் முன்பே இருக்கிற எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லாத போதே. இன்றைக்கி நான் அத்தனை பணம் 3,09,000 ரூபாய் நான் வாங்கிட்டு செலவழிக்கக்கூடிய யோசிக்கல. எடுத்து வைக்கலாமே, இந்த நகையை வாங்கி நம்ம வச்சுருக்கிறோமே, அதை மீட்டு கொடுக்கணும்னு மீட்டு கொடுக்கல, ஆலயத்தை கட்டி முடிக்கணும்னு இறங்கி அந்த வேலையை செய்கிறேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜபந்தான். காணிக்க கொடுப்பது பெருசு கிடையாதுங்க. பொருத்தனை பண்ணி கொடுக்க என்று சொன்னால் உனக்காச்சு தேவனுக்குரியது இல்லையா? நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்கள். அதனால் என்ன நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். பொருத்தனை பண்ணுறது ஈஸியாக இல்லை. பிரசங்கி புத்தகத்தை பற்றி பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி ஒருத்தருக்கு நீ பொருத்தனை பண்ணியிருந்தால் கொடுக்க மனதில்னா நீ என்ன பண்ணாத, அந்த காரியத்தை செய்யாதன்ற, வேண்டிக் கொள்ளாதன்றார். இதை இப்படி இங்கே இருக்கும், அங்கே அப்படி இருக்கும். அப்போ கடவுளிடத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? உற்சாகத்தோடு இருக்கணும். அப்போஸ்தலர் படிக்கும் போது அவங்க 2 பேர் ஜீவனை இழந்து போயிடுவாங்க. ஏன்னா வேண்டிக் கொண்ட காலத்துக்கு தேவன் உயர்த்துறாரு. அவர் வேண்டிக் கொள்ளும் போது அதுக்கு 1 ரூபா மதிப்பு, வேண்டிக் கொண்டு போகும்போது அதுக்கு 10 ரூபா மதிப்பாக கொடுக்கமானது கிடையாது. அநேகருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் வேறுங்க. கடவுள் எல்லா இதயங்களையும் தேவன் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பார். அதுதான் சங்கீதம் 139
2 தூரத்தின் உன் நினைவுகள் நான் அறிந்திருக்கிறேன், என்ன யோசிக்க நான் அறிந்திருக்கிறேன். உற்சாகத்தோடு நீ கேட்குற, முழங்கால் போட்டு கண்ணீர் வடிக்கிற, நீ விதைத்ததுக்கு நான் பதில் கொடுத்து உடனடியாக உனக்கு பரத்துலேருந்து ஒத்தாசை அனுப்புகிறேன், யார் மூலியமாக உனக்கு கொடுக்க மனது இருக்கிறேன். ஆனாலும் என் ஆலயை கட்டுறதுக்கு உனக்கு மனது இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. இல்லை, நீ வாங்கின இடத்தை திருப்பி கொடுக்க மனதுக்கு தான் கிடையாது. இல்லையே, அந்த எண்ணங்கள் எப்போ நம்ம இதயத்துக்குள்ளே வருதோ அன்றைக்கி தான் நீ மற்றவங்களை கொடுத்து யோசிக்க மாட்டேன். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இவங்களை போய் எதிர்பார்த்தேங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க என்ன ஆக போகிறாங்க பாரு. அதெல்லாம் ஜெபம் கேட்காது. யாராவது சபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாக கேட்காது. உனக்கு கொடுக்கப்படும் போது மற்றவங்களுக்கு செய்ய நினைப்பது தான் உன்னை ஆசீர்வதிப்பார். கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும், இல்லையா? கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். இதுதான் லேவியாகத்தில் நல்லா இருக்கும். அது நல்லா லூக்கான்னு நினைக்கிறேன். அப்போ 6ஆம் அதிகாரம் 38 படிப்பாரு. கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாராம்? அலைக்கு குளிக்கு சந்தோஷம் உண்டாகும்படி கொடுப்பாராம். அப்போ தேவன் சொன்னதுபடியாக ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 20 லோத்தை மீட்டெடுத்து சொத்தெல்லாம் கொடுத்து கடந்து வந்ததுமே ஆண்டுக்கு முன்பாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணி தசம்பாதம் கொடுக்குறார். தேவனிடத்தில் கொடுக்க உற்சாகம் இருக்குமா பாருங்க, பரிபூர்ணம் இருக்குதான்னு பாருங்க. எல்லா இடத்துலையும் காணிக்கை நீ பயங்காட்டி வாங்குறதுல எந்த காணிக்கை அது வந்தாலும் அவங்ககிட்ட வாங்கினாலும் நீ இல்லை வாங்கி கொண்டாலும் நானே வாங்கி கொண்டாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வேறொரு இடத்து கையவருக்கு கலந்து போயிடும். யாத்திரையாக 25ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்க, 2 படிச்சு பாருங்க. உற்சாகமாக பரிபூரம் உள்ளவன் கொடுத்தது வாங்கி கொள்ளுன்னு அது கொஞ்சம் மாற்றி இதில் சொல்லுவார். உற்சாகமாக கொடுப்பவன் யாருன்ற 1 நாளாக 29ஆம் அதிகாரத்தில் 5 உற்சாகமாக கொடுப்பவன் யாருன்னு கேட்பார். அதில் 14 சொல்லுவார், கத்தா உன் கரத்தில் வாங்கி உனக்கே நான் தரேன்னு. ஆலயத்தை கட்டுறதுக்காக பல அனுபவத்தை கற்றுக்கொண்டேன் நான். அப்போ பார்த்தா 2018 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல தடவை கேட்டு ஆனால் இந்த ஆண்டு என் கையிலே கத்தர் கொடுத்து வச்சு என்னை சோதித்தாரே எனக்கு தெரியாது. ஆனாலும் சொன்ன உடனே ஆலயத்தை நாளைக்கு காலையில் இன்னைக்கு தளம் போட போகிறாங்க. அதுக்காக நீ ஜெபித்து கொள்ளுங்க. இந்த செய்தி உங்ககிட்ட வரப்படும் போது தளம் போட்டு முடிச்சிருப்பாங்க. தேவையானது எல்லாத்தையும் உங்களுக்கு விருப்பம்னா, இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம்னால் கொடுத்து உதவி செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சபைகள், நீங்கள் போகிற சபைகளாக இருக்கலாம், இல்லை உங்களை தேடி வந்து நிற்பவர்களாக இருக்கலாம். கொடுக்க மனது இருக்கும்போது கொடு, நாளைக்கு வா என்று சொல்லாது. நீதிமொழி புத்தகத்தில் திட்டமாக தெளிவாக நான் மனைவியை போச்சு எடுக்க முடியாது. 1000 வசனம் எனக்கு கத்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறான்னு சொன்னால் நான் எழுதி வைப்பதும் கிடையாது. இது வரைக்கும் எழுதி வைத்து இனிமேல் எழுதி வைக்க முடியாது, இல்லையா? கத்தருடைய வார்த்தையை திட்டமாக தெளிவாக எனக்கு உன்மேல் என் கண்களை வச்சு உனக்கு நான் ஆலோசனை தருவேன்ற சங்கீத புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8 போது. அப்போது என் மேல் அவர் கண்களை வச்சு எனக்கு ஆலோசனை கொடு. நான் போகும் வழிகளை அவர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். வேற யாரும் நடத்த மாட்டாங்க. எது வழி, எது சத்தியம், எது உண்மை என்று தேவன் தெளிவுபடுத்தி 2025ஆம் ஆண்டில் 9ஆம் மாதத்தை தெளிவுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முழங்கால் போட்டு ஜெபிக்க இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்தார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் ஜபங்கள் கேட்கப்பட்டது. எத்தனை பேர் இதுக்காக ஜெபிந்திருக்க வேண்டிக் கொண்டிருப்பீங்க. பணம் கொடுக்குறது ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஒரு காலத்தில் நீங்கள் கடினமாக கஷ்டப்படும் போது தேவன் உங்களுக்கு கொடுத்தாரு. நான் கஷ்டப்பட்டு கொண்டது என்னை புரிய வச்சார். சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த விஷயத்துக்காக. நான் கூட ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம்ல, இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணி எனக்கு கூட சமயத்தில் ஒருத்தர் பேசினாரு, இவங்க இப்படி ஆகிட்டாங்க. அதை பற்றி கவலையே கிடையாது. நான் அதை பற்றி நினைப்பதே கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எந்த அளவுக்கு விதைக்கிறனோ அதுதான் அறுவடை. அப்போ நான் பண்ண அறுவடை நிறைய ஊழியத்தை, நிறைய ஆத்மாவில் தேவன் தாராளமாக கொடுத்துட்டாரு. ஆனால் கொஞ்சத்தில் கொஞ்சம் தடுமாட்டம் வரும் இல்லையா? நமக்கு ஏன் இது செய்யலை, நமக்கு ஏன் செய்ய. நான் எப்போ செய்ய ஆரம்பிச்சேனோ தேவன் செய்ய ஆரம்பிச்சிட்டார். சென்னையில் இருக்க அன்பு சகோதரர்களும், இல்லையா, சர்ச்சில் இருக்க அருமையான சகோதரிகளும் ஒவ்வொருத்தரும் எழுப்பின கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு கடைசி நாள் நேற்று தினத்தில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நாளைக்கு காலையில் என்ன பண்ணுவாங்க? கர்த்தர் வந்து எல்லாரும் ஆயத்து பண்ணி கொண்டு வருவார். இந்த தளத்தை போட்டு முடிப்போம், ஆலயத்தை கட்டி முடிப்போம். இந்த ஆண்டிலேயே ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக ஒரு நாள் கொடுக்க போகிறார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரி, எத்தனையோ ஜபங்கள் எனக்காக ஒரு நேரம் கூட நேரம் ஜெபித்திருப்பீங்க. உங்கள் ஜபங்கள் கர்த்தர் கேட்டார். தொடர்ந்து எங்கள் குடும்பத்துக்காக ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இது தாங்க அங்கே வீக்னஸ் ஆச்சு. எனக்காக ஜெபம் நம்ம அவர்கிட்ட ஜபத்துக்கு போனால் அவர் நம்மள ஜெபம் பண்ண சொல்கிறாரு. நீயே ஜெபித்து பாருங்க, உன் ஜபத்தையும் கர்த்தர் கேட்பார், இல்லையா? ஒரு ஸ்திரீ ஆலயத்துக்குள்ள வந்தாங்க, முழங்கால் போட்டு ஜெபித்தாங்க, இல்லாத தேவன் கொடுத்தார், இல்லையா? அண்ணாளுடைய ஜபங்களை கேட்டார், இல்லையா? நீ 1 குழந்தையர் பிடிச்சி பாருங்க, 1 சாமுவேல் புத்தகத்தை படிங்க, 1ஆம் அதிகாரம் 11 போது அண்ணாளுடைய முழங்கால் ஜபங்கள் அவள் ஜெபித்து கடந்து போகும்போது 17 சொல்லுவாங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு.
ஏலி சொன்னபடியாக கர்ப்பம் தரிக்கப்பட்டு வந்தான் சாமுவேல். உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். எனக்கு விசுவாசம் இருக்குது, உனக்கு விசுவாசம் இருந்தால் நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதையும் என்னை கொடுத்து கவலைப்படாதீங்க. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. உங்கள் ஜெபம் எப்போது இருக்கணும். ஜெபத்தோடு நீங்கள் இருந்தால் தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கும். பவுலும் சீலாவும் ஜெபிக்கும்போது சிறைசாலின் அநேக கதவுகள் திறந்தலாம். நீ ஜெபித்தால் உன்னை சுற்றி இருக்கிற அநேக குடும்பத்தின் கதவுகள் திறக்கப்படும். யாரையும் குற்றம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அனுபவமாக நினச்சிப்பார். அவமானமாக நினச்சின்னா அது கஷ்டப்படுவோம். அனுபவம் நினச்சோமா விட்டு விளைக்குவோம். எல்லாம் தீங்களது விலைக்கு என்னை உழைத்தப்பட்டதை போல கர்த்தர் உன்னையும் உழைத்துவார். எங்கள் ஊழியங்களை பெருகத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வார்த்தையில் கேட்டதுக்காக விசேஷமாக உங்கள் ஜெபம் ரொம்ப நன்றி சொல்லிட்டுக்கிறேன். மீண்டும் ஜெபிங்க. காலையில் தளம் போட போகிறாங்க. அநேகர் இந்த செய்தி உங்ககிட்ட வரப்படும் போது தளம் போட்டு முடிப்பாங்க என்று விசுவாசிக்கிறேன். உங்களையுமே அளவில்லாமல் இந்த ஆண்டு ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்கள் திறக்கப்படட்டும். காலை விடியப்படும் போது என் தேவன் இந்த ஆலயத்தை முழுமையாக எல்லாத்தையும் கூட இருந்து நீ நடத்துமாப்பா. சகலத்தை பொறுப்படுத்த வழி நடத்த பார்க்குற அநேக இதயத்தை மாற்றம் ஜெபிக்கூடிய சிந்தனை கொடுக்கும். நாம முக்கியப்பட்ட பெரிய கிருஷ்ணன் பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.